ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ்க்கு உங்களை எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். யாரும் பயப்பட வேண்டாம். ஹிந்தி யார் வேணாலும் கத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ் அது. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஈஸியா சொல்லி தர்றதுக்கு முயற்சி செஞ்சிருக்கேன். ஸோ இது என்னோட சின்ன இனிஷியேட்டிவ் தான். இன்னைக்கு எப்படி படிக்க போறோம் அப்படிங்கறத தாண்டி நம்ம நெக்ஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு நான் வந்து டெய்லியும் வீடியோஸ் போடுவேன். ஸோ அதை டெய்லியும் ஒரு 1/2 மணி நேரம் அதை ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு 1/2 மணி நேரம் ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்து சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஹிந்தி வந்து பேசலாம். இப்ப நான் ஹிந்தி வந்து எழுதவோ படிக்கவோ நான் சொல்லித்தரல, பேசுறதுக்கு சொல்லித்தரேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை எழுதவும் படிக்கவும் அடுத்தடுத்து கத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து 1. நான் வந்து வீடியோவை ஹரிசாண்டலா எடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல நான் அப்லோட் பண்றேன். அதுவும் கடைசியில இந்த வீடியோ கடைசியிலையும் நான் இந்த ஒரு ஃபுல் பேஜோட வீடியோவும் நான் போடுறேன். ஸோ கவனமா கவனிங்க. அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேனோ அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரீட் பண்ணி ஒரு டைம் காமிக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 24 வேர்ட்ஸ் மட்டும் நம்ம ஹிந்தியில கத்துக்க போறோம். ஸோ அதை வந்து நான் தமிழ்ல தான் எழுதியிருக்கேன். ஸோ அதை நீங்க கத்துக்கோங்க. அது மட்டும் இன்னைக்கு நம்ம மெமரைஸ் பண்ணிட்டு மகப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த எப்படி அதை யூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் நம்ம இப்ப பாக்குறோம். அதுல வா, ஆவோ. செகண்ட் வேர்ட் வந்து போ, ஜாவோ. எடு, லோ. கொடு, தோ. செய், கரோ. பாரு, தேக்கோ. காட்டு, திக்காவோ. கொண்டு வா, லாவோ. அனுப்பு, போஜோ. விற்று விடு, போச்சோ. மேல வந்து போஜோ, இங்க வந்து போச்சோ. இந்த விற்று விடுக்கு அர்த்தம் என்னன்னா நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க அவனை விற்று அப்படின்னு சொல்ற அர்த்தம் கிடையாது. விற்று விடுங்கிறதுக்கு நம்ம விற்கிறோம் இல்லையா, சேல், விற்பனை, அது அந்த விற்று விடு இது. ஓகே. அடுத்தது சாப்பிடு, காவோ. குடி, பியோ. எழுது, லிக்கோ. படி, படோ. வை, ரக்கோ. போடு, டாலோ. சொல்லு. சொல்லுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 3 ஹிந்தி வேர்டு இருக்கு. இதை எங்கெங்க நான் யூஸ் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் ஆனா இந்த 3 வேர்டையும் நீங்க மனப்பாடம் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கஹோ, ரெண்டாவது பத்தாவோ, மூணாவது வந்து போலோ. நிறைய பேர் இந்த போலோவை நிறைய நம்ம கேட்டிருப்போம். ஸோ அந்த 3ஐயும் மனப்பாடம் பண்ணிருங்க. அடுத்த வார்த்தை கேளு. இந்த கேளு வந்து 2ஆ நான் எழுதியிருக்கேன். ஒண்ணு வந்து பொருள்களை குறிக்கும் போது, அதாவது மரம், செடி, கொடி, அதை குறிக்கிறப்ப, இல்ல பென்சில், பென்னு, அந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறப்ப நம்ம வந்து மாங்கோ அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி கேளு விவரம் குறித்து, எங்க, எப்போ, அந்த மாதிரி நம்ம கேளு யூஸ் பண்ணும்போது பூச்சோ. இது எங்கெங்க நான் எப்படி எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் தெளிவா அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். இன்னைக்கு இதுகளை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. தயாரி, தயார் கரோ. நிறுத்து, ருக்கோ, ரோக்கோ. இந்த 2மே வரும். இது எங்கெங்க வருங்கிறதையும் நான் சொல்றேன். இதை அப்படின்னா இசேன்னு அர்த்தம். அதை அப்படின்னா உசேன்னு அர்த்தம். பாடுனா காவோ. இந்த 24 வார்த்தைகளை மட்டும் நீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க மனப்பாடம் பண்ணணும். இது எப்படி எப்படியெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும்னா சத்தமா படிங்க. அதுக்கப்புறம் நீங்க தமிழ் லெட்டர்ஸை மட்டும் காமிச்சிட்டு இந்த ஹிந்தி வேர்ட்ஸை மறைச்சிட்டு சொல்லி பாருங்க. எழுதி பாருங்க. எழுதி பார்த்து ஏதாவது தப்பு வந்ததுன்னா அதை மறுபடியும் ஒரு 5 டைம் எழுதி பார்த்து திருத்துங்க. நீங்க தப்பா எழுதினாலும் பரவாயில்ல, பார்த்து எழுத வேண்டாம். ஏன்னா யாரும் எதுவும் சொல்ல போறது இல்லை. நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்னால மட்டும்தான் நம்ம இப்ப கத்துக்கிறோம். ஸோ நீங்க அது எல்லாமே நீங்க பயப்படாம உங்களுக்கு உங்களே நீங்க கரெக்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை மெமரைஸ் பண்ணிருங்க. டெஸ்ட் எழுதி பாருங்க. சத்தமா மைண்டுக்குள்ள படிங்க. அதே மாதிரி தமிழ மறைச்சிட்டு ஹிந்தி படிக்கும் போது நீங்க தமிழ் 2மே நீங்க பண்ணணும். தமிழை மறைச்சிட்டு ஹிந்தியும் பண்ணணும், ஹிந்தியை மறைச்சிட்டு தமிழும் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஹிந்தியை மறைச்சுக்கோங்க. அப்ப தமிழ் வார்த்தையை பார்த்து ஆவோன்னு நீங்க சொல்லணும். அப்போ வா, ஆவோன்னு சொல்லக்கூடாது.
வெறுமனே வாவை நீங்க பார்க்கணும், ஆவோன்னு சொல்லணும். அடுத்தது போவ பார்க்கணும், ஜாவோன்னு நீங்க சொல்லணும். அடுத்தது லோ, தோ, கா, கரோ. அந்த மாதிரி நீங்க ஹிந்தி சொல்லும் போது ஹிந்தி மட்டும்தான் நீங்க சொல்லணும். அதே மாதிரி ஹிந்தி வார்த்தைகளை மறைச்சிட்டு தமிழ் வார்த்தைகள் சொல்லும் போது அது மட்டும்தான் நீங்க சொல்லணும். வா, போ, எடு, கொடு, அப்படி மட்டும்தான் நீங்க சொல்லணும். சோ இதை நீங்க சொல்லி சொல்லி பாருங்க. பார்த்துட்டு இந்த 24 வார்த்தைகளையும் நல்லா மெமரைஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்க்கு நீங்க வந்து கவனிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.